அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சத்துணவு துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2024 டு 2025க்கான சத்துணவுத்துறை அமைப்பாளர், அதாவது சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங்க்கு அரசு துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க சத்துணவுத்துறை வேலைக்காக. ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதி இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் சம்பள விவரங்கள் என்ன, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, அதே மாதிரி யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இது எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது டுடே ஜாப்ஸ் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸுமே உங்களுக்கு தொடர்ந்து உங்களை சேரும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோக்கு மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அரசு துறை வேலைகள்லாம் வேணும், திரும்ப திரும்ப வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு 5 பேருக்காவது. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னிருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் இல்லையா? ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது மட்டும் தான் மிச்சமே தவிர்த்து அதுக்கான எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே வெளியிடாமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 100ல் ஒரு 70% மேலே பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் செலக்ட் ஆகுறதுமே ரொம்ப ஈஸி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அதே மாதிரி மினிமம் 8வது குவாலிஃபிகேஷன் தான். இது எல்லா தகவலுமே 1 by 1 பார்க்கலாம். இப்போது இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இதில் எல்லா தகவலுமே பார்ப்போம். என்ன கல்வி தகுதின்னு பார்ப்போம், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் உள்ள சத்துணவு அமைப்பாளர் வேலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது நிரந்தர அடிப்படையிலோ சில சத்துணவு மையத்தில் வேலைக்கான அறிவிப்பை அவ்வப்போது வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவ்வப்போதுனா இன்னும் ஒரு சில வாரங்களிலேயோ இல்லை ஒரு சில மாதங்களிலேயோ இதை வெளியாகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த பக்கத்தில் சத்துணவுத்துறை வேலைக்காக குறித்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம். இதுக்கான அப்ளை பண்ணுறதோட லிங்க் இன்னும் ஒரு வாரத்திலையும் வரலாம், இல்லை ஒரு மாதத்திலையும் வரலாம். ஸோ எப்போ வேணும்னாலும் வரலாம். ஸோ அதுக்கான என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வச்சுருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, இல்லை எல்லா தகவலுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, அதாவது என்ன துறையிலேருந்து வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சத்துணவுத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இந்த சத்துணவுத்துறை வேலை. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே சத்துணவு அமைப்பாளர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் 3 விதமான போஸ்டிங் இருக்குது. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளருக்கு போஸ்டிங், அதுக்கப்புறம் சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னாக்க
இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 விதமான போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ சேலரி ஒவ்வொன்றுத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டம் வரையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலிமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வேலைவாய்ப்புகள்லாம் நம்ம வந்து என்ன படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து கல்வி தகுதி, ஓகேங்களா? ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்பணிக்கு அதாவது இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பொது பிரிவினர், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே மினிமம் நீங்கள் வந்து 10வது படிச்சிருந்தா இந்த வேலைக்கு இந்த 3 விதமான போஸ்டிங்குமே எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பழங்குடியினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். அதுவும் நீங்கள் 8ஆவதுல வந்து படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயிலாக இருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலான்றத தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக சம்பளத்தோட விவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாதத்துக்கு 7,500லேருந்து 24,000 வரைக்கும் இதுக்கு சேலரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சத்துணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து காலை உணவு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து 2,000லேருந்து ஒரு 3,000த்துக்குள்ள தான் சேலரி இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு சேர்த்து போகிறதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7,500லேருந்து 24,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா உடனே 24,000 அந்த மாதிரி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. போக போக ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 5,000 6,000 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு 10,000 15,000 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்குன்றதுல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 விதமான போஸ்டிங் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உதவியாளர், சமையலர், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் இருக்குது இல்லையா? அதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக வந்து சேலரி இருக்கும். இது வந்து அமைப்பாளருக்கான இதில் வந்து அமைப்பாளருக்கு மட்டும் தான் 7,500ன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த சமையலருக்கு, உதவியாளருக்குலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 2,000 3,000 இவ்வளோ தான் சேலரியே இருக்கும். அது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சத்துணவுத்துறை வேலைக்காக தான் அப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து புதுசாக தான் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் இவங்களுக்கு தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து வேரிட் ஆகும், ஓகேங்களா? அடுத்ததாக இந்த வேலைக்கு, இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இப்பணிக்கு விண்ணப்பிக்க 21 வயசில் இருந்து நமக்கு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க எல்லாருமே இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலான்றதை தெளிவாக இந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காஸ்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேட்டகரி, இடபிள்யூ கேட்டகரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு இருக்கும். அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நான் செலக்ட் ஆனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து பலவிதமான கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தெளிவாக பார்ப்போம் தொடர்ச்சியாக. அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன் நமது டுடே கவர்மெண்ட் ஜாப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டேரெக்டாக வந்து விண்ணப்பதாரர், அதாவது நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து விண்ணப்பதாரர் நம்ம வந்து நேர்காணல் மூலிமா தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம், அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க, சரிங்களா? அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டில் நீ கொண்டுட்டு அதை கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு வரணுன்றதை தெளிவாக வந்து இதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில், ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இது முழுக்க ஃப்ரீ தான்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலான்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறை இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை வந்து உங்கள் மாவட்ட சத்துணவு துறை வேலைக்கான அதிகாரப்பூர்வ வெளியாகியவுடன் உங்கள் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தின் மூலம் விண்ணப்பத்தை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா? 39 மாவட்டத்துக்கும் அஃபிஷியலாக ஒரு மாவட்டத்தோட லிங்க் இருக்கும். அதில் தான் இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிடுவாங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்.
டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் சொல்லியிருக்கிறது மாதிரி தெளிவாக ஃபில் பண்ணணும், தெளிவாக வந்து அப்ளை பண்ணணும். அதில் வந்து உண்மையாக வந்து அப்ளை பண்ணுறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செய்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிடுன்ற மாதிரியும் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடப்படும். நேர்முக தேர்வில் வெற்றி பெறும் நபருக்கு வேலை வழங்கப்படும். இதுதான் தெளிவான விளக்கத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம தான் இதை முதல்ல ஒரு வீடியோவை கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாருமே நமது சேனலுக்கு வந்து ஃபாலோ கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு துறையிலேருந்து வேறு துறையிலேருந்து வேலை வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸுமே நான் வந்து போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.